ஒரு காலத்தில் பசுமை சூழ்ந்த அமைதியான ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் ஓடைக்கு செல்லும் ஒரு குறுகிய பாதை இருந்தது. அந்த பாதையின் ஓரத்தில் தினமும் ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருப்பான். அவன் கண்கள் பார்வையற்றவை. அவன் பெயர் யாருக்கும் தெரியாது. ஆனால் கிராம மக்கள் அவனை குணா என்று அழைத்தார்கள். குணா மிகவும் அமைதியானவன். அவன் யாரிடமும் எதையும் வலியுறுத்தி கேட்பதில்லை. ஆனால் அவனை பார்த்தாலே மக்கள் மனம் உருகி அவன் முன் வைத்திருந்த சிறிய கிண்ணத்தில் நாணயங்களை போட்டு செல்வார்கள். சிலர் உணவும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவன் எங்கிருந்து வந்தான், யார், ஏன் இங்கே வந்தான் என்ற கேள்விக்கு யாருக்கும் பதில் தெரியவில்லை. ஒரு நாள் மாலை நேரத்தில் காவ்யா என்ற இளம்பெண் ஓடையில் இருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். அவள் அந்த அமைதியான பாதையில் நடந்து கொண்டிருந்த போது குணா புதரின் அருகில் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அவள் இயல்பாகவே அவனை பார்த்து செல்லலாம். ஆனால் அந்த நாள் அவள் பார்வை குணாவின் கிண்ணத்தில் இருந்த பணத்தின் மீது விழுந்தது. அந்த பணத்தை பார்த்ததும் அவள் மனதில் ஒரு தவறான எண்ணம் தோன்றியது. இதை யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? இவ்வளவு பணம் இருக்கே. மனசாட்சி அவளை தடுத்தது. இது தவறு என்று சொல்லியது. ஆனால் ஆசை அதிகமாக இருந்தது. மெதுவாக அவள் குணாவை நோக்கி நடந்தாள். அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவள் சத்தமில்லாமல் கிண்ணத்தை எடுத்தாள். அவள் திரும்பிச் செல்ல முயன்ற அந்த நொடியில் குணா திடீரென காணாமல் போனான். அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அவள் கண்முன்னே நடந்தது. காவ்யாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் உடம்பு நடுங்கியது. பயத்தில் அவள் அங்கேயே உறைந்து நின்றாள். குணா, தயவு செய்து மன்னிச்சிடு, நான் தவறு செய்துட்டேன், திரும்ப வா. எந்த பதிலும் இல்லை. காற்றின் சத்தம் மட்டுமே. பயந்து போன காவ்யா அந்த பணத்தை தரையில் போட்டுவிட்டு தன் யாரோ துரத்தி கொண்டிருக்கிறார்கள் போல வீட்டிற்கு ஓடினாள். வீட்டிற்கு வந்து கதவை பூட்டி தன் அறைக்குள் அமர்ந்தாள். அவளது மனம் முழுவதும் பயமும் குழப்பமும் நிரம்பி இருந்தது. அந்த இரவு அவளுக்கு தூக்கம் வரவில்லை. சில நேரம் கழித்து அவளது கால்களில் கடும் அரிப்பு ஆரம்பித்தது. அவள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மருந்து போட்டாள். கொஞ்சம் நிம்மதி கிடைத்தது. ஆனால் இரவு ஆழ்ந்தபோது அவள் திடீரென எழுந்து பார்த்தாள். அவள் கால்கள் மனித கால்களாக இல்லை, அவை ஆட்டின் கால்களாக மாறிவிட்டன. அவள் அதிர்ச்சியுடன் கத்தினாள். அந்த சத்தம் கேட்டு அவள் அப்பா முருகன் ஓடி வந்தார். அவர் பார்த்த காட்சி அவரை நடுங்க வைத்தது. தன் மகள் இப்படி பாதிக்கப்பட்டிருப்பதை அவர் நம்ப முடியவில்லை. இது எப்படி நடந்தது? பயந்த காவ்யா பொய் சொன்னாள். குணா என்னிடம் பணம் கேட்டார், நான் கொடுக்கவில்லை. அவர் கோபத்தில் என்னை சாபித்தார் என்று அவள் கதையை மாற்றினாள். அதை கேட்டதும் முருகன் கோபத்தில் எரிந்தார். மறுநாள் குணாவை சந்திக்க முடிவு செய்தார். ஆனால் அவர் சென்றபோது குணா எங்கும் இல்லை. அவர் பல மணி நேரம் காத்திருந்தார். ஆனால் பயனில்லை. அவர் காவ்யாவை பல வைத்தியர்களிடம் கொண்டு சென்றார். யாராலும் குணப்படுத்த முடியவில்லை. நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. காவ்யாவின் நிலை மோசமடைந்தது. அவள் நடக்க முடியாமல் படுக்கையிலே இருந்தாள். இறுதியில் முருகன் ஒரு ஞானியிடம் சென்றார். அந்த ஞானி உண்மையை வெளிப்படுத்தினார். குணா ஒரு சாதாரண மனிதன் அல்ல. உன் மகள் ஒரு பெரிய தவறு செய்திருக்கிறாள். அவள் அந்த தவறை திருத்தினால் மட்டுமே அவள் மீள முடியும். அதை கேட்ட முருகன் வீட்டுக்கு வந்து காவ்யாவிடம் உண்மையை கேட்டார். இந்த முறை காவ்யா அழுதபடி எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டாள். ஒரு சிறிய தவறு கூட வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். அவள் மீண்டும் அந்த பாதைக்கு சென்றாள். மக்கள் அவளை பார்த்து கேலி செய்தார்கள். அவளது ஆட்டுக்கால்களை பாயிண்டிங் செய்து சிரித்தார்கள். அவள் மிகவும் அவமானப்பட்டாள். ஆனாலும் அவள் தன் தவறை சரி செய்ய முடிவு செய்திருந்தாள். ஒரு நாள் மழை பெய்தது. அவள் ஒரு சிறிய குடிசையில் தஞ்சமடைந்தாள். அங்கே ஒரு வயதான பொன் உடல்நிலை குன்றியிருந்தாள். காவ்யா அவளை பார்த்ததும் இரக்கம் கொண்டாள். அவள் அந்த வீட்டை சுத்தம் செய்து அவளுக்கு உணவு செய்து கொடுத்தாள். அந்த நாள் முதல் காவ்யாவின் மனதில் மாற்றம் ஆரம்பமானது. அடுத்த நாள் ஒரு சிறுவன் அழுதபடி வந்தான். அவன் வாழ்க்கை மிகவும் துயரமானது. அவன் தந்தை இறந்து விட்டார். அவன் சித்தி அவனை தினமும் துன்புறுத்தினாள். அதை கேட்ட காவ்யாவின் மனம் உருகியது. அவள் அவனுக்கு உணவு கொடுத்தாள். அவனை ஆறுதல் கூறினாள். அவன் அம்மாவை தேடிக் கொண்டு வர முடிவு செய்தாள். ஒரு நாள் ஒரு சக்தி வாய்ந்த பெண் அவர்கள் வீட்டிற்கு வந்தார். காவ்யாவின் கையில் இருந்த ஒரு வளையலை பார்த்ததும்
அவர் அதிர்ச்சியடைந்தார். அது அவரது மகனுடையது. அவர்கள் உடனே அந்த சிறுவனை சந்தித்தனர். அவன் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருந்தான். அந்த பொன் கோபத்தில் அவன் சித்தியை ஆட்டாக மாற்றினார். அதே நேரத்தில் காவ்யாவின் கால்கள் மீண்டும் மனித கால்களாக மாறின. அவள் சாபத்திலிருந்து விடுபட்டாள். அப்போதுதான் அவளுக்கு உண்மை புரிந்தது. குணா அந்த சிறுவனின் தந்தையின் ஆவி. அவன் தனது மகனை காப்பாற்ற யாரோ ஒருவரை தேடியிருந்தான். அந்த வாய்ப்பு காவ்யாவுக்கு வந்தது. அவள் தனது தவறை திருத்தியதால் தான் அவள் மீண்டாள். இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு தவறு சிறியது என்று நினைத்தாலும் அதன் விளைவு மிகவும் பெரியதாக இருக்கலாம். திருடுவது ஒரு பழக்கமாகிவிட்டால் அது வாழ்க்கையை அழித்துவிடும். பெற்றோர்கள் குழந்தைகளின் தவறுகளை ஆரம்பத்திலேயே திருத்த வேண்டும். இல்லையெனில் அது பெரிய பிரச்சனையாக மாறும். மேலும் பொய் சொல்லுவது ஒரு பிரச்சனையை தீர்க்காது.